உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. இன்னைக்கு மீண்டும் மீண்டும் வந்து மின்கட்டணம் உயர்ந்து உயர்ந்தா அப்ப என்ன ஏதாவது மறந்துட்டாரா? ஏதாவது இதுக்கு மேல கேட்க முடியாது. திருப்பூருக்கு ஐடி துறையில் அடுத்த கட்ட பாய்ச்சல் இங்க திருப்பூர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த டைடல் நியோ ப்ராஜெக்ட். டைடல் நியோ எப்படின்னா, டைடல் வந்து முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் 25 ஆண்டு காலத்துக்கு முன்பு 2000ஆம் ஆண்டுல டைடல் சென்னை மாநகரத்துல மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு டைடல் பூங்காவை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு ஐடி தொழில் புரட்சியையே உருவாக்கியவர் மாண்புமிகு முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் வரும் நமது முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்ட ஆமா சாதாரணமா வரல திமுக, அதனால அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து Tier 2 Tier 3 சிட்டிஸ்க்கெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக டைடல் பிரம்மாண்டமா கட்டுறதை விட பெரிய 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு பதிலா ஒரு 50,000 இருந்து 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள டைடல் நியோ ப்ராஜெக்ட்ஸை அனைத்து Tier 2 Tier 3 டவுன்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கணுன்ற முயற்சியில தான் தஞ்சாவூர், தூத்துக்குடி போன்ற பல இடங்களுக்கு டைடல் நியோ வந்து இப்போ புதுசா இப்போ இன்னும் கன்னியாகுமரிக்கெல்லாம் டைடல் நியோக்கள் வர வைக்கின்றன. அந்த வகையில இங்க திருப்பூரில் ஏறத்தாழ 40 கோடி ரூபாய் செலவில் ஒரு 7 மாடியில அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க வெளில பில்டிங் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு யூனிக் பில்டிங்ஸ், ஒரு கவர்மெண்ட் பில்டிங், அந்த காலத்துல சொல்ற அந்த கவர்மெண்ட் பில்டிங்ன்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு பிளாஷி ஸ்வாங்கி நியூ ஆஃபீஸா இன்னைக்கு வந்து டைடல் நியோ இங்க திகழ்கிறது. நாளை காலை மாண்புமிகு திராவிட நாயகன் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை இங்க திறந்து வைக்க உள்ளார். திறப்பதற்கு முன்பாகவே இங்க பல பேர் இது வந்து ஏற்கனவே மற்ற டைடல் நியோவில் என்ன ஆச்சோ அதே போல இங்கேயும் வந்து நிரம்பி வழிவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே எல்லாரும் புக் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 60-70% ஃபுல்லா இருக்கு. தொழில்துறையில மின்கட்டண உயர்வு வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பண்ணிட்டே இருக்கிறதுனால திருப்ப பின்னலாடை தொழில்துறையினர் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சந்திக்கிறாங்க. இதுக்கு வந்து ஏதாவது இல்ல, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டேன், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அது எந்த மனசாட்சியே எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. நம்ம தமிழ்நாட்டை கொண்டு போய் ஒன்றிய அரசுல உதய திட்டத்தின் வழியாக அடகு வச்சுட்டு வந்து வர்றாரு ஒட்டுமொத்தமா. அந்த அம்மையார் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அம்மையார் அவர்கள் இருந்த வரை நமக்கு எதுலயுமே எந்த பிரச்சனை வரலையே. நமக்கு வருஷத்துக்கு மாத்தணும் ஏத்தணும்ன்ற சரத்துல நம்ம கையெழுத்தே போடலையே. இன்னைக்கு நீ ஒன்றிய அரசுல போயிட்டு நீங்க மொத்தமா உங்களோட உரிமையெல்லாம் அடகு வச்சுதான் வந்துட்டாரு அவரு. இப்ப அவர் அடமானம் வச்சுட்டு தமிழ்நாடு அப்ப அன்றைய ஒரு ஆக்சிடென்டல் சிஎம்மா அவர் இருந்தாரே, வேற வழி இல்லையே. இப்ப நம்ம வந்து சட்டம் ஆயிடுச்சு, அது கையெழுத்து போட்டு வந்துட்டார்ல. அப்போ தமிழ்நாடு ஒத்துக்கிச்சுன்னு அங்க இருக்க ஒன்றிய அரசுல அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ அன்னைக்கு துரதிருஷ்டவசமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்காமல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தான், முன்னாள் முதலமைச்சர்கள் தான் வாக்களித்தாங்க மக்கள். இவர் திடீர்னு நடுவில் வந்து இவர் வந்து உட்கார்ந்துட்டு ஆனா இவர் நல்லது செய்வாருன்னு பார்த்தா இவர் பாட்டு நேரம் அங்க போய் நம்மளோட உரிமைகள்லாம் அடக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு மீண்டும் மீண்டும் வந்து மின்கட்டணம் உயர்ந்துனா அப்ப என்ன ஏதாவது மறந்துட்டாரா? ஏதாவது இதுக்கு மேல கேட்க முடியாது. ஏன்னா மறந்துட்டாரான்னு யோசிக்கணும். அவர் தான் சிந்திச்சு பார்க்கணும். அவர் கூட உட்கார்ந்து இருக்கவங்களே சிந்திச்சு பார்க்கணும். அவர் கூட இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து நிறைய பேர் இல்ல, இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா அங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இவர்னா இவரே கழுத்து போட்டு இவரே கேட்டுருக்காரு, ஏதாவது ஓகேவா, ஆல் இஸ் வெல் மிஸ்டர் அப்போசிஷன் லீடர் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. தயவுசெய்து அதை பேச நிறுத்தணும். ஏன்னா இது பேச எங்களுக்கு நல்லதுதான். நாங்க யார் இதை செஞ்சாங்கன்னு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் தமிழக மக்களுக்கு. யார் தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சது? எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்றது நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது அதான் நான் சொன்னேன், தொடர்ந்து அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க யாருன்னு தெரியல, இல்ல அவரே பேசுறாங்க கூட எனக்கு புரியல. பேசுறது எல்லாம் இப்படிதான் இருக்கு. அவரோட இன்ட்ரெஸ்டுக்கு அகைன்ஸ்டா தான் அவர் பேசுறாரு. பொதுவா அவர் தமிழ்நாட்டு மக்களின் இன்ட்ரெஸ்டுக்கு எதிர்த்தாதான் பேசுவாரு. இப்ப அவரோட இன்ட்ரெஸ்டுக்கு எதிர்த்தாவும் பேசுறாரு. ஏன்